பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். பல பதிவுகளை, பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், தியானம், யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரோம். இந்த ஜோதிடம் சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க. இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம். இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும். பல விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம். குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம், ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிட்டு வரோம். இன்றைக்கி பாருங்களேன், இந்த தை மாதத்தினுடைய 12 ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம். சரி, இதில் பாருங்களேன், இந்த மாத பலன்னு சொல்கிறோம். தை மாதத்திற்குன்னு ஒரு சிறப்புண்டு. தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம். என்னென்னா, நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமாக, எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா. நம்ம நிறைய செஞ்சுருப்போம், நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும், வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம். எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம், நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் அறுவடைக்கு வரும்னா இந்த தை மாதத்தில் வருமா. அற்புதமான மாதம் தை மாதம். எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம், இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா. என்னென்னா, சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானுடைய வீட்டில், அதாவது மகரத்தில் அமரக்கூடிய ஒரு மாத காலம், இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம். சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம். நம்ம நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா. காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார். இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் 10, 11 தொழில், அதே போல் லாபம், ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு 10, 11 சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்குண்டான கிரகம் சனி பகவான். அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார். நாம் செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம். தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம். இதில் தான் பொங்கல் வருது, மாட்டுப் பொங்கல் வருது. தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக, 12 ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே. சோபக்கிருது வருடம் தை மாதம் துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே. துலாம் ராசிக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கமே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு அற்புதமான பலன்களை தான் கொடுக்கின்றார். அற்புதம் தான். இந்த மாதத்தில் உங்களுடைய லாபங்கள் எல்லாம் இரட்டிப்பாகக்கூடிய அற்புதமான மாதம். எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். அதே போல் முயற்சிகளும், பல முயற்சிகள் இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு அற்புதமான வெற்றியை, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய லாபமான மாதம். சிறிது தேக ஆரோக்கியத்தில் சிறிது நாட்களாகவே ஏதாவது குறைகள் இருந்தது, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் முழுமையாக பலன் கொடுக்கலன்னு நினச்சவர்களுக்கெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் இது போன்ற அமைப்போடு இருந்திருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த குருவினுடைய அனுகிரகத்தோடு உடல் உபாதைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எடுக்கக்கூடிய மருத்துவங்கள், நாம் செய்துக்க வேண்டிய மருத்துவங்கள் எல்லாம் முழுமையான பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம். இந்த மாதத்தில் ஒரு நல்ல தைரியமும் முயற்சிகளும் எடுப்பீங்க. எல்லா விஷயங்களும் ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு மனம் ஒருநிலைப்படலை, நான் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையுமான்னு தெரியல, 2 எண்ணமாக இருக்குது. இது மாதிரி இருந்த துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு மன தைரியமும், எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு சோபக்கிருது வருடம் தை மாதம். சரி, 5ல் சனி பகவான் ஆட்சி ஆகிறார். 5ல் சனி பகவான் ஆட்சி ஆகிறது அவ்வளோ சிறப்பு. அற்புதமான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டு. உங்களுடைய
குழந்தைகளுக்காக உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுகூலமான செய்தி வரும். இந்த காலகட்டங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், நல்ல கல்விகளும், வெளிநாடு முயற்சி செய்கிறவர்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் யோகங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்ப ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். 12ஆம் வீட்டுக்குரியவன் 9ஆம் வீட்டுக்குரியவர் போய் பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் வீட்டுக்கு வரார். அதே போல் 2/7க்குரியவரும் 4ஆம் வீட்டுக்கு வரார் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியால் அனுகூலம், மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மனைவியினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகும். இது பல அற்புதங்கள் நிறைந்த மாதம் தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு. இந்த மாதம் எப்பொழுதுமே உங்களுடைய மனைவி மகிழ்ச்சியாக இருந்துட்டாங்கன்னா நீங்கள் முழு நிறைவாக இருக்கக்கூடிய மாதமாக தான் அமையும். ஆகையால் உங்களுடைய மனைவிக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலம், வாகனங்கள் எல்லாம் புதிதாக வாங்கக்கூடிய காலம். ஏதாவது இடங்கள், இடம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடாக வாங்கணும், இந்த மாதிரிலாம் முயற்சி செய்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். துலாம் ராசி நண்பர்களுக்கு சிறிது விரயங்கள், கொஞ்சம் பயணங்களுக்கும், அதே போல் ஆன்மீகம் சார்ந்த பயணமும் தியானம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த சோபக்கிருது வருடம் தை மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தான். உங்களுடைய ராசிநாதனும் 3க்கு வரார். ராசிநாதன் 3ல் இருந்தார்னா அதுவும் ஒரு வளர்ச்சியும் வெற்றிக்கும் உண்டான காலகட்டங்கள் தான். பொதுவாக இந்த சோபக்கிருது வருடம் தை மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அத்துணையிலும் சிறப்பான மாதமாகத்தான் அமைகின்றது. சோபக்கிருது வருடம் தை மாதம் விருச்சக ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே. உங்களுடைய ராசிக்கு 6ல் குரு பகவான் இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான். அதே போல் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் சிறப்பான விஷயம் இல்லை. விருச்சக ராசி நண்பர்களெல்லாம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த 4ஆம் வீட்டுக்கு போயிறார், அது ஒரு வகையில் சிறப்பு தான். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பிப்ரவரியில் 3ஆம் வீட்டிற்கு போகிறார், அது ஒரு வகையில் சிறப்பான அனுகூலம். அந்த இடத்துல அந்த ஸ்தானம் வலுவாகுது, உச்சமாகின்றார். 6ஆம் வீட்டிற்குரியவரும் உச்சமாகின்றார். 2 பலன் எடுக்கணும். 6ல் குரு இருக்கிறார் அப்படின்னா நம்ம முன்பே சொன்னோம், கொஞ்சம் கடன் எதிரிகள் எல்லாம் ஏற்படும். இது பழைய பதிவுகளில், குரு பெயர்ச்சியினுடைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களும், கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களும் தடுமாற்றங்களாக இருந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டில் போகக்கூடிய காலங்களில் ஒரு பேலன்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ரொம்ப தொல்லைகள் இருந்ததெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய ராசியாதிபதி வலுவாகின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படக்கூடிய அற்புதமான காலமாக இந்த தை மாதம் அமையும். ஏன்னா செவ்வாய் போய் ராசிநாதன் அவரே தான் 6க்குரியவனும், வேலையை சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டுக்குரியவரும் அவர் தான். அவர் எந்த இடத்துல 3ல் போய் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் மகரத்தில் உச்சமாகின்றார். இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முயற்சிகள் எல்லாம் இருக்கும். அதே போல் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். கொஞ்ச நாளாக வேலையில் எனக்கு வேலை பளுக்கள் இருந்தது, வேலையில் எனக்கு அதிகப்படியான மன அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் இந்த செவ்வாய் உச்சமாகக்கூடிய காலங்களில் அந்த எதிர்மறையான நிகழ்வுகள் எல்லாம் குறையும். எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போவாங்க. எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமைகின்றது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அதே போல் 11ஆம் வீட்டிற்குரியவன் 3க்கு வரார். இதையும் கொஞ்சம் குறிப்பாக எடுத்துக்கணும். வீண் அலைச்சல்களை, 8ஆம் வீட்டுக்குரியவனும் அதே புதன் தானே, வீண் அலைச்சல்களையும், கொஞ்சம் அலைச்சலால் அலைஞ்சாலும் லாபத்தோடு முடியக்கூடிய காரியங்களும் உண்டு. கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும், வீண் அலைச்சலாக உங்களுக்கு தோணும். இருந்தாலும் அந்த அலைச்சல் கொஞ்சம் லாபமாக மாறக்கூடிய அற்புதமான காலம்தான். 12ஆம் வீட்டிற்குரியவர் 2ல் வரார். சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம். அதே போல் 7க்குரியவர் 2ல் உங்கள் மனைவிக்காக கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்து ஆடம்பர செலவுகள், ஏதாவது புதிய ஆடம்பர செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைகின்றது. கொஞ்சம் விரயங்களும் நடக்குமா. ஏன்னா 12ஆம் வீட்டுக்குரியவன் 2ல் வரார். அதே சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்குரியவரும் அவர் தான் இல்லையா? அந்த சுக்கிரன் தனுரில் இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் மனைவிக்கு ஆடம்பர செலவு, உங்களுடைய வீட்டிற்கு ஒரு ஆடம்பரமான செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக சிறிது விரயங்களையும் செய்யக்கூடிய காலங்களாக இருக்குது இந்த தை மாதம். மொத்தத்தில் வேலைக்கு ஒரு அற்புதமான காலம்,
ஆடம்பர செலவுகள் ஏற்படக்கூடிய காலம், மனைவிக்கு விருப்பப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய காலம், தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. தை மாதம் சோபக்கிருது வருடம் விருச்சிக ராசி நண்பர்கள். சோபக்கிருது வருடம் தை மாதம் தனுசு ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கமே ஒரு அற்புதம் தான். 5ல் குரு பகவான். இந்த 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான மாதம். நம்ம தொழில் செய்யலாம், சுய தொழில் செய்யலாம், அல்லது வேலையில் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் வேலையாக இருந்தாலும் சுய தொழிலாக இருந்தாலும் ஒரு அற்புதங்கள் நிறைந்த மாதம் இந்த தை மாதம். உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகளும் மகிழ்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய காலம். உங்களுடைய சுற்று வட்டாரத்தில், அதாவது வெளி உலகத்தில் உங்களுடைய நன்மதிப்புகள் உயரும், கௌரவங்கள்லாம் உயரும், ஒரு நல்ல புகழ் சேரக்கூடிய அற்புதமான மாதம். மாதத்தினுடைய துவக்கம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான துவக்கம் தான். சரி, 3ல் சனி பகவான் இல்லையா, இதுவும் சிறப்பு தானே. 3க்குரியவர் 3ல் ஆட்சியாகின்றார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அற்புதமான வெற்றியான சூழ்நிலை, ஒரு வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலை. அதே போல் நீங்கள் தொட்டதெல்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு மண் வாங்கி ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தோம், அதை ஏதாவது வித்தரலாம், இல்லை இந்த இடத்த மாற்றிட்டு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வாங்கலாம், வீடாக வாங்கலாம்னு நினச்ச ஒரு நல்ல லாபத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. ஏன்னா 4ல் ராகுவும் இருக்கிறார் இல்லையா. இருந்தாலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, அதே போல் பொதுவான இடத்துல தனுசு ராசி நண்பர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பேசுகிறதோ மற்ற விஷயங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அவச்சொற்களை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த 4ல் இருக்கக்கூடிய ராகு வேலை செய்யக்கூடிய இடத்துல பொதுவான விஷயங்களில் கொஞ்சம் அவச்சொற்களை கொடுப்பார். கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய ராசிக்கு 12 5-12க்குரிய செவ்வாய் பிப்ரவரி மாதத்தில் 2க்கு வரார். 2ஆம் வீட்டில் உச்சமாகிறார். 5க்குரியவன் 2ல், அதே போல் 12க்குரியவனும் 2ல். அப்போது விரயத்தை சொல்லக்கூடிய 12ஆம் வீடு 2ஆம் வீட்டில் உச்சமாகுதுன்னா கொஞ்சம் பொருள் விரயமாகுது. எந்த ஸ்தானத்துக்காக விரயமாகுது? ஏதாவது வீடு வாங்குறது, உயர்ந்து பார்க்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப நாளாக எண்ணங்களில் இருந்திருக்கோம். நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சுப விரயங்களை செய்யணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு. சரி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குரியவனும் 2க்கு வந்துடுறார் இல்லையா. பிப்ரவரியில் 10ஆம் வீட்டுக்குரியவன் 2க்கு வரார். அப்போ 10ஆம் வீட்டுக்குரியவன் 2ல் வந்தார்னா 7-10க்குரியவன் உங்களுடைய மனைவியால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும், உங்கள் மனைவிக்காக நீங்கள் தொழிலுக்கோ வேலைக்கோ எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலமாகக்கூடிய காலம். என்னுடைய மனைவி வேலைக்காக முயற்சி செய்துகிட்டே இருந்தாங்க, ஏதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க, இல்லை வெளியில் வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க, இவ்வளோ நாள் எனக்கு பலன் கொடுக்கல, இப்படியெல்லாம் நினச்சவங்க இந்த காலகட்டங்களில் அற்புதமான பலன் கொடுக்கும் இந்த தை மாதம். பொதுவாக இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தான். 12ஆம் வீட்டிற்கு, அதாவது 6க்குரியவன் அதே 11க்குரியவன் யார்? தனுசு ராசிக்காரங்களுக்கு 6-11க்குரிய சுக்கிரன் 12க்கு வரார். 6க்குரியவன் 12க்கு வரார், 11க்குரியவரும் 12க்கு வரார். அப்போது விரயங்கள் நடக்குது, சுப விரயங்கள் நடக்குது. அப்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆடம்பர விரயங்கள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த செலவால், இந்த விரயத்தால் நமக்கு பிற்காலத்தில் ஒரு நன்மை இருக்குதாங்கிறத யோசிச்சுட்டு விரயம் செய்யுங்க. பொருளாதாரத்தை இடத்துலையோ ஒரு வாகனங்கள்லையும் இந்த மாதிரி செய்தீங்கன்னா வீண் விரயங்களை தவிர்க்கலாம். சரி, இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கு உண்டான மாதம்தான் இந்த தை மாதம். சோபக்கிருது வருடம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்தான். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம். இதில் குறிப்பாக பாருங்கள், இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும். இதில் என்னென்ன இருக்குது? இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும், நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில், அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம். சரி, இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? இந்த மாற்றம் யாரால் நடக்கும்? அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும். இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா? அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து, மொழி கடந்து,
மதம் கடந்து எல்லோரும் இந்த மனிதகுலத்தினுடைய நன்மைக்காக நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா? என்ன செய்வோம்? நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும், என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும், இப்படிலாம் வேண்டிக்குவோம். இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், வழிபாடுகள் எல்லாம் செய்வோம். இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது, நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே, இறை சக்தியே, அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும், இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே. நம்மளுடைய நேயர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். செய்வோம், மாற்றம் நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம், அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே.